நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, குவிந்த மக்கள் குலுங்கிய கோபிசெட்டிப்பாளையம் குஷியில் எடப்பாடி பழனிசாமி. கோபிசெட்டிப்பாளையத்தினுடைய முகமாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தவேக்காவில் இணைஞ்சிட்டாரு. அதற்கு பிறகு தன்னுடைய தொகுதியில் பிரச்சார பயணத்தை இடைவெளி விட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கோபியிலிருந்தே தொடங்கியிருக்கிறாரு. கோபியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு போயிட்ட பிறகு அந்த இடத்துல அதிமுக செல்வாக்கு எவ்வாறு இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி காட்டியாக வேண்டும் என்று நினைச்சாரு. அதனால் இடைவெளி விட்டிருந்த தன்னுடைய பிரச்சார பயணத்தை கோபியிலிருந்தே தொடங்குறாரு. வந்திருந்த கூட்டத்தை வீடியோவை பார்க்கும் போதே நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். செம்ம கூட்டம் கூடுச்சு. அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன பேச போறார் என்று சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டிருந்தார்கள். இந்த செங்கோட்டையன் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு போன விஷயம் தொடர்பாக செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை மடக்கி பேட்டி எடுத்து விட வேண்டும். நம்ம செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் செய்தியாளர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் மத்தியில் நம்ம செங்கோட்டையன் தொடர்பாகவும் அவர் மாற்றுக் கட்சியில் போய் சேர்ந்தது தொடர்பாகவும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவே இல்லை. அப்போது எனக்கே புரியல. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மனாவாரியாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசவே இல்லை. அவர் பாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இப்படி எதிராளி பேசிக்கிட்டே போகின்ற போது நாம் அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செங்கோட்டையன் பேசுறது தான் உண்மை. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வாயை முடின்னு சும்மா இருக்கிறாரு. செங்கோட்டையன் பேசுறது தப்புடா இருந்தா உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளரை சந்தித்து செங்கோட்டையன் பேசுறது தப்புப்பா, இவர் இதெல்லாம் பொய் சொல்றாரு அப்படின்னு மறுத்திருப்பாரு. அதனால செங்கோட்டையன் பேசுறது தான் உண்மை அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. அதனால எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கணும், ஏன் நீக்கணும். அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் மாற்றுக் கட்சியில் ஏன் போய் சேர்ந்தாரு, அவருடைய திட்டம் என்ன, இதையாவது விளக்குவார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சியும் அவமானப்படுத்தியிருக்கின்றாரு, அம்மாவையும் அவமானப்படுத்தியிருக்கின்றாரு, இப்போ பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அவமானப்படுத்தியிருக்கின்றாரு. இப்படி ஒட்டுமொத்த கட்சி கட்டமைப்பையும் அவமானப்படுத்தியிருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்மளை விட அரசியலில் மூத்தவர் அல்லவா. எனக்கு தெரிந்து தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாணிக்கியர் என்றே சொல்லலாம். இந்திய அரசியல் களத்தில் எப்படி அமித்ஷா ஒரு சாணிக்கியரோ அதே மாதிரி தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாணிக்கியர். எங்கே எதை பேசணும் என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இன்னைக்கு கோபியில் செங்கோட்டையனை எதற்காக நீக்கணும், அவர் எவ்வாறெல்லாம் கட்சிக்கு எதிராக நடந்துகிட்டார், தலைமைக்கு எதிராக எவ்வாறெல்லாம் செயல்பட்டார், அவருடைய நடவடிக்கைகளை நாம் எவ்வாறு கண்காணித்தோம், செங்கோட்டையனுக்கு எத்தனை முறை பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தோம், எத்தனை முறை செங்கோட்டையனுடைய தவறுகளை மன்னித்தோம், எல்லாவற்றையும் புட்டு எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ செங்கோட்டையனை அந்த மக்கள் முன்பாகவே பேசுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்து தான் எந்த மக்கள் செங்கோட்டையனை இத்தனை நாளும் எனக்கு நல்லது செய்வார், அதிமுக இருக்கிறாரு, நிச்சயமாக மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் நம்ம பின்னாடி நிற்பாரு அப்படின்னு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த செங்கோட்டையன் யார் என்பதை பற்றி, அவர் எந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார் அம்மா இறந்துட்ட பிறகு அப்படின்ற விஷயமெல்லாம் அந்த கோபி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் பேட்டி அளிக்கலாம், ஆனால் பத்திரிகை ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி சொல்றதை எல்லாத்தையும் போடுவாங்களா? ஒரு சில பகுதிகளை போடுவாங்க, ஒரு சில பகுதிகளை போடவே மாட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக செங்கோட்டையன் மீது நாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோமோ இல்லை கட்சிக்கு எதிராக அவர் எப்படி செயல்பட்டார் என்ற விஷயத்தை சொல்கிறோமோ அதை போட மாட்டாங்க. ஆனால் செங்கோட்டையனுக்கு எதிராக நம்ம பேசுன மாதிரியும் ஒட்டுமொத்தமாக கோபி மக்களையும் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி அவமதிச்சிட்ட மாதிரியும் இந்த ஊடகமானது திருச்சி சொல்லும், உண்மைக்கு புறம்பாக கூட பேசும். அதனால எந்த மக்கள் செங்கோட்டையன் பின்னாடி நின்று வெற்றி பெற வச்சாங்களோ அந்த மக்கள் முன்பாகவே செங்கோட்டையனுடைய உண்மையான பிம்பத்தை போட்டு உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கோபியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்.
அப்படி தொடங்குகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்லி அவங்கள வணங்கி விட்டு தொடங்குகின்ற பொழுதே வந்து செங்கோட்டையனிடம் இருந்து தான் தொடங்குறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்லி தொடங்குறாரு தெரியுமா? ஏமா உங்களை எல்லாம் ஓட்டு கேட்டு வந்தார் இல்ல, ஓட்டு போட்டீங்கல்ல, பிறகு இந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சியில் போய் சேர்ந்தாரு, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க, பதவி ராஜினாமா பண்ணாரு, அதை உங்ககிட்ட வந்து சொன்னாரா? ஓட்டு கேட்க வந்தவர் பதவி ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னாரா? ஏன் சொல்லல அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதை மக்களுக்கு வாயால சொன்னா புரியாது என்பதனால வீடியோவே போட்டு காட்டுறாரு. என்ன வீடியோ போட்டு காட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி கொண்டு வந்தாரு, விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, எப்படி எடப்பாடி பழனிசாமி மாநில நிதியின் மூலமாக அதை நிறைவேற்றினாரு, இப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக எடப்பாடி பழனிசாமி எப்படி மெனக்கிட்டாரு, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்படி 90% பணிகளை முடிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அனைத்து கட்சியினரும் அனைத்து அமைப்பினரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக சேர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு உழைத்த ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. எல்லா கட்சியினரும் அந்த மேடையில் இருப்பதனால அதிமுகவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் படங்கள் அதில் இடம்பெறல. ஏன்னா திமுக காரனும் இருக்கிறான், காங்கிரஸ் காரனும் இருக்கிறான், பாமக காரனும் இருக்கிறான், அதிமுக காரனும் இருக்கிறான். அதனால எல்லா ஆளுமையினுடைய தலைவருடைய போட்டோவை அதில் வரிசை வைக்க முடியுமா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழானா நாளைக்கு வேற ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு விழா. இப்படி தொடர்ச்சியாக எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஜெயலலிதா படம் மட்டும் இல்லைன்னு சொல்றது, எம்ஜிஆர் படம் மட்டும் இல்லைன்னு சொல்றது எவ்வளோ பெரிய கேவலம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டாரு, ஜெயலலிதா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை, ஓகே. அன்னைக்கே போய் நீ திமுகவுடைய நலத்திட்ட வழங்குகின்ற விழாவில் கலந்துகிட்ட, மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குகின்ற விழா, அந்த சைக்கிள் வழங்குகின்ற விழாவில் கலைஞர் படமும் ஸ்டாலின் படமும் இருந்தது. நீ அதிமுக எம்எல்ஏ, எங்கடா அம்மா படம், சைக்கிள் திட்டத்தை தொடங்கி வச்சதே ஜெயலலிதா இல்லையா? அப்போ சைக்கிள் திட்டத்தை கொடுத்த அம்மா படத்தை ஏன் போடல அப்படின்னு அங்க கேட்டியா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது எல்லோரும் சேர்ந்து நடத்துகின்ற விழா, அதுல அம்மா படம் வேணுமா? ஆனா திமுக காரன் நடத்துகின்ற விழாவில் மட்டும் போய் இவர் சைக்கிள் வழங்குவாரா? அங்க ஸ்டாலின் கலைஞர் படம் இருக்குமா? அந்த இடத்துல அம்மா படத்தை தேட மாட்டாராம். எவ்வளவு முரண்பாடான விஷயம். அதை எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுகின்றார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற பொழுது எதிர்கட்சிகள் கூட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பாராட்டுகின்றார்கள். ஆனா அதுக்காக உழைத்த இந்த எடப்பாடி பழனிசாமிய நம்ம செங்கோட்டையன் பாராட்டி விடக்கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து கட்சிக்கு எதிராக செங்கோட்டையன் செயல்பட்டு கொண்டு இருந்தாராம். அதனால்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வச்சு கட்சிக்குள்ள கலக குரலை ஏற்படுத்தினாராம். இது ஒரு தவறுங்களா? அதற்கு பிறகு கட்சியில இவர் ஒரு மாவட்ட செயலாளர், யாரை சந்திச்சாலும் சரி தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா டெல்லிக்கு போய் யாரை சந்திச்சாரு, என்கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கலக குரலை ஏற்படுத்தி விட்டார். அதற்கு பிறகு சும்மா இருப்பார்னு பார்த்தா ஒரு 5 பேரை கூட்டின்னு வந்து பிரிந்து சென்றவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டார். நாகரிகமா வேணாப்பா, மீண்டும் குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். பிறகு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வீடியோ போட்டு காட்டினாரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா ஒருவேளை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செங்கோட்டையன் தலைமைக்கு ரொம்பவே விசுவாசமா இருந்தவர், கட்சிக்கு விசுவாசமா இருந்தவர் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சர்வாதிகாரத்தனமா நடந்துகிட்டாரு அப்படி தப்பா நினைச்சிட்டாங்க. என்ன பண்ணுது? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாரு. அந்த வீடியோவில் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் 10 நாளுக்குள்ள சேர்க்கணும். 10 நாளுக்குள்ள சேர்க்கலன்னு வச்சுங்களேன், நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சேர்க்கிற வேலையை பார்ப்போம், 10 நாள் கெடு கொடுக்குறேன் அப்படின்னு தெளிவாகவே வந்து அகில இந்திய அதிமுக தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடு விதிக்கிறாரு நம்ம செங்கோட்டையன். அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மாவட்ட செயலராக இருந்துகிட்டு தலைமைக்கு கெடு விதிக்க முடியுமா? அப்ப தலைமைக்கு இவர் கட்டுப்படுறாரா? நான் ஏற்கனவே வந்து பிரிந்தவங்களை சேர்க்கணும்னு சொன்னீங்க, வேணா கட்சியில் என்ன பிரச்சனை வரும் என்பதை சொல்லிட்டேன், மீண்டும் எதற்காக போய் பத்திரிகையாளர் சந்தித்து 10 நாள் கெடு கொடுக்கணும்? அப்ப தலைமைக்கு இவர் கட்டுப்பட்டாரா? அது மட்டும் கிடையாது, இப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கெடு விதிக்கிறாரு.
எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் சொல்றதை கேட்டு செயல் பண்ணுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது அதிமுகவில் நிர்வாக மாவட்டங்களாக 88 பிரிச்சிருக்காங்க. இந்த 88 மாவட்ட செயலாளரும் நாளைக்கு ஒரு பிரச்சனையை கலப்பி எடப்பாடி பழனிசாமி இந்த டேட்டுக்குள்ள இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கெடு விதிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கட்சி என்ன நிலைமையில் ஆகிறது? அது மட்டும் கிடையாது, ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையங்கிட்ட நீ இது செஞ்சு தான் ஆகணும் இத்தனை தேதிக்குள்ள அப்படின்னு செங்கோட்டையங்கிட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து காலக்கெடு விதித்தான்னு வச்சுங்களேன், செங்கோட்டையன் வந்து என்ன நினைப்பாரு? இல்லை அந்த ஒன்றிய செயலாளருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுப்பாரு? ஏய், மாவட்ட செயலாளருக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய நீ எனக்கு கெடு விதிக்கிறியா, நீ சொல்றதை நான் செய்யணுமா அப்படின்னு கோவப்படுவாரா இல்லையா? அந்த மாதிரி தானே அதிமுக தலைமைக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கெடு விதிக்கலாமா? கெடு விதித்தது தவறு இல்லையா? அதனால சரி, இந்த மாதிரி ஆளுக்கு ஆளு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கட்சியில் கட்டுக்கோப்பு போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. கட்சி பதவிகள் மட்டுமே பறிக்கப்பட்டது. எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிருவாரு, அனுபவசாலி. ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் பார்க்குறாங்க. கட்சி கட்டுப்பாட்டை மீறினா கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியும். பிறகு கட்சிக்குள்ள எப்படி நடந்துக்கணும்னா மீண்டும் கட்சிக்குள்ள வரலாம் என்பது செங்கோட்டையனுக்கு தெரியும். அதனால கட்சி பதவி பறிச்சா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டா மீண்டும் பதவி வந்துடும் அப்படின்னு திருந்துவார்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்தாராம். ஆனால் அவர் திருந்தவே இல்லையா. மீண்டும் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய குரு பூஜை விழாவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் கைகோர்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி மிரட்டும் விதமாக மீண்டும் அரைக்கூவல் விடுகின்றாராம். என்னை கட்சி விட்டு நீக்கினா பரவாயில்ல, நீக்கிட்டு போ, சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு யாரை வேணாலும் சந்திப்பேன், என்ன வேணாலும் பேசுவேன், ஆனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு செங்கோட்டையன் சவால் விட்டார்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கட்சி தலைமைக்கு ஒவ்வொருத்தரும் சவால் விடுவாங்க. அதனால இனிமேலும் இவர் கட்சியில் இருப்பதற்கு லாகில்லை என்பதனால தான் கட்சி விட்டு தூக்கினாங்களாம். ஆனால் செங்கோட்டையனுடைய துரோக மனப்பான்மை எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க வைத்திலிங்கத்துக்கு எதிராக பன்னீர்செல்வத்துக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இவங்கெல்லாம் கேன்டீன்ல உட்கார வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஐடியா கொடுப்பாராம். மொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம வைத்திலிங்கம் அப்புறம் பன்னீர்செல்வம் மற்றும் சில பேரை கூர்த்துவிட்டு விடுவாராம் நம்முடைய செங்கோட்டையன். ஆனால் கடைசியில் இந்த வைத்திலிங்கம் நம்முடைய பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக பேசிட்டு அவங்க கட்சி விட்டு வேகமாக வெளியே போயிட்டாங்களாம். கேன்டீனில் உட்காந்துக்கின்னு செங்கோட்டையன் தான் இவங்கெல்லாம் குத்தி விட்டாராம். ஆனால் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களாம். கடைசியில் இவர் கட்சியில் நீடித்தாராம் ரொம்ப நாள். ஆனால் துரோகம் நீடிக்குமா? யாரையெல்லாம் கிளறி விட்டாங்களோ அவங்கெல்லாம் வெளியே இருக்கின்ற பொழுது இவர் உள்ளே இருக்க முடியுமா? கடைசியில் ஆண்டவன் பார்த்தா இவரையும் வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார். என்னைக்குமே துரோகம் ஒருபோதும் வெற்றி பெறாது அப்படின்றத வெளிப்படுத்தினார் வீடியோ மூலமாக. கோபிசெட்டிப்பாளையத்தில் வந்து வைத்திலிங்கம் அவர்கள் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற போது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற போது கேன்டீனில் உட்காந்திங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எப்படியெல்லாம் செங்கோட்டையன் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி எப்படிலாம் கால வரலாம், அவரை எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி விட்டு இறக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுவார். இந்த மாதிரி துரோக வேலையை நம்பித்தான் நாங்கள் அதிமுக விட்டு வெளியே வந்தோம். அப்படியேப்பட்ட நம்பிக்கை துரோகி தான் செங்கோட்டையன் என்று கோபிசெட்டிப்பாளையத்திலே வந்து வைத்திலிங்கம் பேசினாராம். அந்த வீடியோவை போட்டு காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ 3 அல்லது 4-5 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து அதிமுக எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவர் துரோக வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த பிறகும் செங்கோட்டையன் நம்ம வச்சிருக்கலாமா? தொடர்ந்து கட்சி கட்டுப்பாடை மீறாரு. அதுக்கப்புறம் தான் கட்சி விட்டு தூங்கணும். அவர் எங்கன்னா போட்டோம், அதை பற்றியே கவலை கிடையாது. ஒரு காலத்தில் அம்மா படம் இல்லை, ஐயோயோ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு யாரு துண்டை போட்டுக்கிட்டு போய் எந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறார்? நிரந்தரமாக செங்கோட்டையனுடைய பாக்கெட்டில் அம்மா படம் இருக்குமா? போஸ்டரில் அம்மா படம் இல்லை என்று சொன்ன செங்கோட்டையன் இன்னைக்கு அவருடைய பாக்கெட்லேயே அம்மா படம் இருக்காது கொஞ்ச நாளைக்கு பிறகு. அப்போ செங்கோட்டையன் சொல்றதுல எந்த விதத்தில் லாஜிக்? அது மட்டும் கிடையாது, தோலில் துண்டு மாறின உடனே அதிமுக ஆட்சி பற்றி குறை சொல்றாரு. அம்மாவும் சரி, எம்ஜிஆரும் சரி, நானும் சரி நல்லாட்சி தரலையாம். இனிமே விஜய கூட போய் சேர்ந்த பிறகுதான் புனிதமான ஆட்சி தரப்போறோம்னு சொல்லிவிட்டு வார்த்தையை மாற்றி பேசுறார். அதிமுகவில் 50 ஆண்டு காலம் இவரெல்லாம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, துண்டு மாறின உடனே ஆட்சி பற்றி குறை சொல்ல வந்துடுச்சோ வார்த்தை. அதனால மீண்டும் இந்த கோபிசெட்டிப்பாளையம் மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறார்.
அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்றால் வெற்றி விழா கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் நடத்துவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்தாரு. அது மட்டும் கிடையாது, ஏதோ KP முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சிக்கு போறாருன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல KP முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. தங்கமணியும் கூட இருந்தாரு. ஆனா இவங்கெல்லாம் விஜயுடைய கட்சிக்கு போப்பார் தான் சொன்னாங்க. ஆனா தெரியலீங்க, போல. ரெண்டாவது, செங்கோட்டையனை இவங்கெல்லாம் நல்லாவே வச்சு செஞ்சாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செய்வது அத்தனையும் தவறு. கோபிச்செட்டிப்பாளையத்து மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுக செஞ்ச நல்லதை எல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டவர்களாக நம்ம செங்கோட்டையன் பின்னாடி போயிடுவாங்களா? அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த மக்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவளித்தாங்களோ அந்த மக்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டினதற்காக ஏற்கனவே நிர்வாகி கிட்ட சொல்லிட்டு இருப்பார் போல இருக்குது நம்ம எடப்பாடி பழனிசாமி. டேய், இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரையும் கூப்பிடுறா. இந்த மாதிரி விழாவே பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இது இருக்க நடந்துக்கவே கூடாதுடா, தடபுடலா நடத்துங்கடா அப்படின்னு இந்த எப்போதும் சரி இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்துல வாழை மரங்கள் இருக்காது, பாக்கு மர கொலைகள் இருக்காது, அலங்கார வளைவுகள் இருக்காது, மேடைகள் இருக்காது, பேனர்கள் அதிகமா இருக்காது. ஆனா நேத்து எப்பா சாமி சும்மா மிரட்டி எடுத்துட்டாங்க. அதோட கூட்டம் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கலைந்து போகின்ற வரைக்கும் அந்த கூட்டம் கலையவே இல்லை, அப்படியே நிலையா இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் வழக்கம் போல எடப்பாடி பின்னாடி இருக்கிறதுன்னு சொல்றதை விட அதிமுக பின்னாடி இருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. செங்கோட்டையன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாரு. யாரோ ஒருத்தர் செங்கோட்டையன் பின்னாடி இருந்து அவருடைய மூளையை கழுவிட்டாங்க. நீ தான் எல்லாமே, நீ தான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, நீ இல்லைன்னா இல்லவே இல்லையா, உனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இத்தனை நாளும் அடக்கியே வாசித்த செங்கோட்டையனை எவனோ பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் செஞ்சு பாழங்குழியில் தள்ளிட்டாங்க. அதனால் தவேக்காவில் போனார்னா அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விஜயை எங்கேயுமே விமர்சிக்கலை. செங்கோட்டையனை பற்றியான மொத்த உண்மைகளும் புட்டு புட்டு வச்சாரு. பார்க்கலாம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. கண்டிப்பாக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்னடா நாம் இல்லை இந்த தருணத்தில் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு திங்க் பண்ணுவார், மிரண்டு இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் கருத்து வச்சாரு? இந்த கருத்துக்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே போய் சேர்ந்திருக்குமா? அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய நியாயங்கள் அந்த மக்கள் புரிந்து கொள்வார்களா? மீண்டும் அதிமுக பாஜக அசத்துமா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.